ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் காவ்யா. இன்றைக்கி இந்த வீடியோவில் பூஜை ரூம் மேக்கோவர் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த பேக் வந்து நான் யூஸ் பண்ணாமல் ரொம்ப நாளாக வச்சுருந்தேன். பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் டிசைனாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக. ஸோ இதை தான் இப்போ நான் வந்து டெக்கர் ஐட்டம் மாதிரி யூஸ் பண்ண போகிறேன். இதுக்கு முன்னே என்னோடய பூஜை ஷெல்ஃபில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் கார்ட்போர்ட் பாக்ஸில் ஒரு ப்ளைனாக ஒரு கவர் வந்து ரோல் பண்ணி தான் நான் வந்து அதுக்கு மேலே ஃபோட்டோ, விளக்கு இதெல்லாம் வச்சுருந்தேன். ஸோ இப்போ ஒன்றும் பெருசாக இல்லை. அந்த கவரை வந்து நான் ரிமூவ் பண்ணி இந்த பேக்கை நான் சைஸ் வைஸ் கட் பண்ணி யூஸ் பண்ண போகிறேன். பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே அழகாக இருக்கும், சிம்பிளாக இருக்கும், அதுக்கு ஏற்ற மாதிரி அழகாகவுமே இருக்கும். நீங்களுமே கண்டிப்பாக இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். இதான் அந்த 2 பீஸ் நான் இதுக்கு முன்னே யூஸ் பண்ணது. அந்த கவர் மட்டும்தான் நான் வந்து அடிக்கடி சேஞ்ச் பண்ணிகிட்ருப்பேன். பிகாஸ் ஆயிலெலாம் கொஞ்சம் லீக் ஆகிடும் அதுக்காக. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து சைஸ் வைஸ் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். எனக்கு வந்து ஆக்சுவலி 3 பீஸ் வந்து வேணும். இதை கட் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பீஸ் இருந்தது. இதை வந்து நான் எடுத்து வச்சுட்டேன், ஃப்யூச்சரில் இதுக்காவது யூஸ் பண்ணிக்கலான்னு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வாங்க இதை நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து ஃப்ரண்ட் சைடு தான் பார்க்குறதுக்கு வந்து நீட்டாக இருக்கணும். ஸோ அதனால் பேக் சைடு வந்து நம்ம செல்லோ டேப் அப்படி இல்லைனா டபுள் சைட் டேப் வச்சு நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் செல்லோ டேப் வச்சு தான் பேஸ்ட் பண்ண போகிறேன். இந்த டேப் தான். நமக்கு ஃப்ரண்ட் சைட் மட்டும் கொஞ்சம் ப்ராப்பராக இருந்தாலே போதும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ அதே மாதிரி நம்ம செகண்ட் பீஸையுமே பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது நான் தேர்டாக என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பாக்ஸில் தான் நான் நார்மலாக துண்ணூறு குங்குமம் வந்து வச்சுருந்தேன். ஸோ அதையுமே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் பார்க்குறதுக்கு க்யூட்டாக அப்படிங்கிறதுக்காக. ஒன் சைடு வந்து பார்த்தீங்கன்னா செல்லோ டேப் வச்சு நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். அனதர் சைடு வந்து பார்த்தீங்கன்னா டபுள் சைட் டேப் வச்சு நான் பேஸ்ட் பண்ண போகிறேன். எதுக்காக அப்படின்னா, நமக்கு எந்த சைடு வந்து ஃப்ரண்ட்டில் தெரியுதோ அதை நம்ம வந்து நீட்டாக வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதுக்காக ஃப்ரண்ட் சைடு தெரிகிற அந்த ஏரியாவை மட்டும் நான் வந்து டபுள் சைட் டேப் வச்சு பேஸ்ட் பண்ண போகிறேன். உங்களுக்கு வந்து சைடில் ஏதாவது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு ஒரு சைடு மட்டும் லைட்டாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தது. ஸோ அதை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் சிசர் வச்சு. இப்போ இதுவுமே நமக்கு க்யூட்டாக ரெடி ஆகிடுச்சு. இதெல்லாம் நான் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நமக்கு 3 பீஸுமே அழகாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு முன்னே என்னோடய பூஜை ரூமில் இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். இதுக்கு முன்னே ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸில் தான் நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். பட் அதை வந்து அடிக்கடி பார்த்திங்கன்னா டஸ்ட் ஆகிடுது, இந்த மாதிரி லிட்டு இல்லாமல் இருக்கிறதுனால. ஸோ அதுக்காகவே ஒரு பாக்ஸ் வந்து நான் மீடியம் சைஸில் எடுத்திருக்கேன். எல்லாத்தையுமே ஒரே பாக்ஸில் ஸ்டோர் பண்ணுற மாதிரி. ஸோ இந்த பாக்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ வாங்க இதை நம்ம ஃபில் பண்ணிக்கலாம் எல்லாத்தையுமே. என்னோடய பூஜை ரூம் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஷெல்ஃப் தான். ஐ மீன் 3 ஷெல்ஃப் இருக்கும். சென்டர் ஷெல்ஃபில் தான் நான் வந்து பூஜை ரூமுக்குன்னு சொல்லி ஸ்ப்ரெட் பண்ணி தனியாக வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த கிளாஸ் ஜார் நான் ஆல்ரெடி காமிச்சிருப்பேன். இந்த வீடியோ பார்க்காதவங்க நான் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இதில் தான் நான் வந்து விளக்கேற்றுற எண்ணெய் வந்து ஃபில் பண்ண போகிறேன். ஆல்மோஸ்ட் விளக்கேற்றுற எண்ணெய் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. டெமோக்காக நான் உங்களுக்கு ஃபில் பண்ணி காட்டுறேன். இதுக்கு முன்னே யூஸ் பண்ண அந்த பிளாஸ்டிக் பாக்ஸ் வந்து எப்படி தான் பேசுன்னு ஆகுதுன்னே தெரியல. ஸோ இதை கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணி ஆகணும்னு சொல்லி தான் இந்த மெத்தட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் கிளாஸில். ஸோ இப்போது இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸில் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் பாக்ஸில் திரிநூல், அப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மஞ்சள் கயிறு, அப்புறம் சூடம் இதெல்லாமே நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அதையுமே இந்த பாக்ஸில் நான் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நார்மலாக சூடம், அப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மேட்ச் பாக்ஸு, மஞ்சள் குங்குமம் கவர், ரோஸ் வாட்டர் இது எல்லாத்தையுமே நான் ஃபில் பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த மெத்தட் வந்து பர்சனலாக ரொம்பவே பிடிச்சிருந்தது. நான் யோசிச்சு எதையே நம்ம முன்னாடியே பண்ணல அப்படின்னு. ரொம்பவே டஸ்ட் ஆகிட்டே இருக்கும் எனக்கு. ஸோ இப்போ இந்த ட்ரிக் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாம்பிராணி வைக்கிறதுக்கு வந்து அந்த பாக்ஸ் நான் அப்படியே தான் வச்சுருப்பேன் ஓப்பனாக. இதை வந்து ஒரு கவரில் இப்போ நான் வந்து ஃபில் பண்ண போகிறேன். நமக்கு இடத்தையுமே இதை அடைக்காமல் இருக்கும். ஸோ ஒன் பை ஒன்னாக அந்த பாக்ஸ்லேருந்து நான் ரிமூவ் பண்ணி இந்த கவரில் நான் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். ஃப்யூச்சர்லேயுமே இந்த மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு திங்க் பண்ணி வச்சுருக்கேன். சில பேருக்கு வந்து பூஜை ரூம் ஷெல்ஃப் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ அவங்களாம் இந்த மெத்தட் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். பட் சில பேருக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஷெல்ஃப் வச்சு இருக்கும். ஸோ அவங்க வந்து அப்படியே அந்த பாக்ஸோடையே வச்சுக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. எனக்கு ஸ்பேஸ் இல்லை அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ வாங்க பூஜை ஷெல்ஃப் வந்து மேக் பண்ணலாம்.
இந்த சைடு வந்து அந்தளவுக்கு வெளிச்சமாக இருக்காது. ஸோ அதனால் லைட் எஃபெக்ட் வந்து கொஞ்சம் வந்து கம்மியாக தான் இருக்கும். நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வித் ஃப்ளாஷ்மே எடுத்திருப்பேன், வித்தவுட் ஃப்ளாஷ்மே எடுத்திருப்பேன். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டோரேஜ் பாக்ஸ் வந்து நான் எடுத்து ஒரு சைடில் நான் வச்சுக்கிறேன். இதை வந்து இதில் ஒரு சின்ன டிப் ஒன்று நான் ஷேர் பண்ணிக்கிறேன். பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்காக ஒன் சைடு கொடுத்துருப்பாங்க. அந்த சைடை வந்து ஃப்ரண்ட் சைடில் வைங்க. அப்போ தான் நமக்கு சடனாக ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் அதுக்கு ஏற்ற மாதிரி நான் ஃபிட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது ஃப்ரண்ட் சைடில் நம்ம டெக்கர் பண்ண எல்லாத்தையுமே நம்ம அரேஞ்ச் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா நான் வந்து சாமி ஃபோட்டோ தான் வைக்க போகிறேன். கொஞ்சம் வந்து சாமி ஃபோட்டோ வைக்கிறதுக்கு முன்னே கேப் வச்சு நான் வைக்க போகிறேன். பிகாஸ் அப்போ தான் வந்து நம்ம பூவெல்லாம் வைக்கிறோம் அப்படிங்கும்போது நமக்கு ஸ்பேஸ் வந்து கரெக்டாக இருக்கும். நான் மேலே வந்து ஆணி அடித்து வைக்கலாம் அப்படின்னு தான் ஸ்டார்டிங் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் பரவாயில்ல, நம்ம ஒரே ஒரு ஃபோட்டோ தான் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக நான் கீழேயே வச்சுட்டேன். நீங்கள் ஃபோட்டோ வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் மேலே வந்து ஒன் பை ஒன்னாக மாட்டிக்கலாம். அதுவுமே பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். நான் ஒன்று தான் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்காக நான் கீழேயே வச்சுட்டேன். ஃபோட்டோவுக்கு வந்து ஏற்ற மாதிரி நீங்கள் கார்ட்போர்ட் பாக்ஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஃபோட்டோவுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் விளக்கு வச்சுக்கிறேன். விளக்கு கீழே வந்து பிளேட் மாதிரி நான் போட்டு வச்சுருக்கேன். எனக்கு எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணும்போது இந்த பிளேஸ் தான் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இது பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ க்யூட்டாக இருந்தது. இந்த பாக்ஸை நான் வந்து திருப்பி இதுக்கு மேலே நான் துண்ணூறு குங்குமம் பாக்ஸ் வந்து வைக்க போகிறேன். இது ரெண்டுமே நான் வந்து சரவணா ஸ்டோரில் தான் வாங்கியிருந்தேன். ரொம்பவே யூஸ்ஃபுல் ப்ராடக்ட்டு, பார்க்குறதுக்குமே க்யூட்டாக நல்லா இருந்தது. இப்போ நான் உங்களுக்கு ஓவராலாக காட்டுறேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களுமே இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மள்ட்ட இருக்கிற ப்ராடக்ட்ஸ் வச்சு. இந்த வீடியோ நம்ம இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணுங்கள். புதுசாக யாராவது வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.